வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமான பேச்சுக்கள், கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு அங்கே 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது இருக்கிறது 9ல் இருக்கார். ஸோ இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களாம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், குழந்தைகளால் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் திங்கள் செவ்வாயில் தேவையில்லாத பேச்சுக்கள், ஏச்சுக்கள் இருக்கும். பட் வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமும் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது வேலையில், அது பிஸ்னஸில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கொடுக்கும். சில பேர் ஆன்மீக சுற்றுலா பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரிய ஒரு பொருள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி இதில் பார்க்கும்பொழுது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி நடத்துகிறோம். தொழிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி இருந்தாலும் ராகு பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கர்வமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் கோவப்படுறது, எமோஷனாக ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குங்க. அது பார்த்திங்கன்னா ஏன்னா குரு தன்னுடைய சுயசாரத்தில் பெரிய வருமானங்கள், குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காங்க. ஸோ பேச்சும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனங்கள் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதிகளும் புதன் பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வெளிநாட்டிலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதெல்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டு வந்துடுவீங்க. சில நேரங்களில் புத்தி கர்வம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுமூக எனக்கு தாண்டா எல்லாம் தெரியுன்ட்டுலாம் பேசாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி இருந்தாலும் கேது 7ல் இருக்காருங்க. ஸோ 7லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் தந்தை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள், அவங்களால சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கும்ப லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதினா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 9ஆம் அதிபதி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு போகிறார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது நம்ம லைஃப்லேயே கோவப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுவும் யாருடைய ஜாதகத்தில் இந்த சனி செவ்வாய் இணைவுன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஒன்றா இருக்கும். சில நேரங்களில்
ஒன்று பார்த்துக்கும். ஸோ பார்வை பலனும் இணைவுக்கு சமானம் தான். சில நேரங்களில் ஒரே டிகிரியில் வந்துருக்கும், இது 15 டிகிரி இருக்கும், அதுவும் 15 டிகிரி இருக்கும், அதுவும் இணைவு தான். ஸோ இந்த மாதிரி சனி செவ்வாய் இணைவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதீதமான ஒரு கோபத்தையும் ஒரு எமோஷனையும் கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ அது வந்து அந்த எமோஷனுக்கு காரணமே வந்து கோபம். அந்த கோபத்துக்கான விஷயங்கள்லாம் வந்து சனி செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது என்ன பாவத்தை தொடர்போடு இருக்கோ அது வேறு விஷயம். பட் எமோஷன் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு வார் மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து சூரியன் செவ்வாயும் இதில் வந்து கடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3மே ஒன்றா அமைஞ்சிரும். சூரியன் செவ்வாய் சனி 3மே அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய இம்சையாக இருக்கும். பயங்கர எமோஷனாக ரொம்ப கோபக்கார ஒரு மனிதனாக மாறுறதுக்கான விஷயங்கள். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் இணைஞ்சிடும் சில பேர். சூரியன் சனி செவ்வாய் ராகு. ஸோ இதெல்லாமே ஒன்றா ஒரு காம்பினேஷன் அமைஞ்சிச்சுன்னா அவங்க தான் வந்து ஒரு கண்மூடித்தனமாக ஒரு கோபம் வந்தால் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. குழந்தைங்கள்லாம் போட்டு சில பேர்லாம் பார்த்துருக்கேன், தூக்கி அடிக்கிறவனெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கண்மூடித்தனமாக கணவன் மனைவி சண்டையில் வந்து சாதாரணமாக வாக்குவாதம் இருந்தால் பரவாயில்ல, போட்டு அடித்து ரத்த கலரி ஆக்குறதெல்லாம் வந்து உண்டு. பல்லுகளெல்லாம் கிழிஞ்சிடுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர்லாம் வந்து கோவப்பட்டார்னா அந்த பொம்பளை ஓடிடும், வீட்டை விட்டே ஓடிடும். அப்போ எதில் கத்தி எடுத்துகிட்டு வருவோம் அப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான விஷயங்களை வந்து இந்த சனி செவ்வாய் செய்யும். ஸோ அவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி இணைவு இருக்குன்னா அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் அந்த கோபம் வந்து தனியும் அப்படிங்கிறது தான் மேஜரான விஷயம். மேஜராக வந்து சனி செவ்வாயோ, சூரியன் செவ்வாய் சனி செவ்வாய் செவ்வாய் ராகு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு கிராம தேவதை வழிபாடு அவங்க வம்சாவழியில் இருக்கும். அதை வந்து நம்ம விட்டுருப்போம். அதுதான் உண்மையான விஷயம். அதனால் வந்து அந்த கிராம தேவதை என்னன்றதை பார்க்கணும். அதாவது ஐயனார், கருப்பர் இந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வம் இருக்கும், அதை போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அது வழிபாடு பண்ணும்போது அந்த வழிபாடு குறையினால தான் அந்த எமோஷனே வரும். இந்த வம்சாவளியில் வந்து தடைப்பட்டிருக்கு அதனால அந்த எமோஷன் வரும். ஸோ நீ அதுக்கு வழிபாடு பண்ணும்போது அந்த எமோஷன் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வழிபாடு வந்து வழியாக மட்டும் இல்லை, டெய்லி வணங்கணும். டெய்லி வந்து மனசார நீங்கள் அந்த சிலையோ படமோ வைக்கலன்னா கூட கவலை இல்லை, அந்த சாமி உங்களோட இருக்குது, எனக்கு காப்பாற்றுப்பானா அது உள்ள இருந்து உங்களை காப்பாற்றும். அந்த வழிபாடு குறையினால தான் வந்து இவங்க கோபத்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது மெயினாக பார்த்துக்கணும். ஸோ அந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்போது மெயினாக வந்து டெய்லி வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அமாவாசை காலகட்டங்களும் பௌர்ணமி காலகட்டம், அந்த திதி அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப மெயினாக வணங்கும். அந்த 2 நாட்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு தூணில் ஒரு கல்கண்டு எல்லாம் 2 வாழைப்பழம் ஒரு வச்சாலும் சரி. இன்னும் நல்லா பண்ணணுன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு பால் பழம் சின்னதாக கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு அங்கே வந்து உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணுங்கள். சனி செவ்வாய்ங்கிற அந்த ஒரு பிடியிலிருந்து உங்களுக்கு கோபத்திலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது வந்து ஆவாகனம் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வைபை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீரணுன்னா இந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனா கூட நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. என் குலதெய்வம் தெரியல, நீ தான் குலதெய்வமாக இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி இது பண்ணுறது அருவமாக வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும். சண்டை சச்சரவை தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த வழிபாடுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து சனி செவ்வாய் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக குலதெய்வத்தை வணங்குதல் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஐயனாரோ பெரிய பெரிய கிராம தேவதைகள் இருக்கும். ஐயனார், முண்டன், ஏகப்பட்ட சுடலை மாடன் இந்த மாதிரி சாமிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து சப்போஸ் தெரியலன்னா நீங்கள் என்னோட இருக்கணும், நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். முக்கியமான திதிகள் திருப்பியும் சொல்கிறேன், பௌர்ணமி அமாவாசை 2 திதிகளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஈவினிங்கில் உட்காந்து பூஜை பண்ணுங்கள், அற்புதமாக இருக்கும். வேண்டிக்கணும். அது சும்மா பூஜை பண்ணுறேன், சும்மா நான் மணி ஆட்டிட்டேன் வத்தி காட்டிட்டதை விட்டுட்டு மனசார உள்ளுக்குள்ளே வந்து அந்த தெய்வம் அங்கே இருக்காது. அம்மா நீ குலதெய்வமே, நீ வந்துட்ட, நீ வந்து என் குடும்பத்தை காப்பாற்று, எங்கள் வம்சத்தில் வந்து தழைச்சி ஓங்கி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வைக்கணும் அங்கே இருக்கிறதா நினச்சி. ஸோ அது பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கோபதாபங்கள் கம்மியாகும். அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து அற்புதமாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.